அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாத்திர கடைக்கு போயிருந்தோம். சிதம்பரத்தில் மீனாட்சி பாத்திர கடைன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான கடை. ரொம்ப வந்து குவாலிட்டியான பொருள் வந்து இங்கே இருக்கும். அதனால் போயிருந்தோமா. அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் மேலே வந்து புதுசாக வந்திருக்குமா, பார்த்துட்டு வாங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது இருந்தால் பாருங்கன்னு சொல்லி கடை வந்து சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து பாத்திரம் இருக்கும், மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஸ்டாக் வரும், டக்குன்னு காலி ஆகிடும். அங்கே மட்டும் பார்த்திங்கன்னா வர்றது தெரியாது, 1 மந்த்துக்குள்ளேயே டக்குன்னு காலி ஆகிடும். அதுவும் அந்த முகூர்த்த டேட்டு அந்த மாதிரி இருக்கிறனாலாம் காலி ஆகிடும். டக்குன்னு பீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வரும் ஸ்டாக் சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் எப்பயுமே சொல்லுவாங்க. இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம எதுவும் எடுக்க போகிறதில்ல, ஆனால் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப வந்து நார்மல் ப்ரைஸ் தான். ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா 1-2 இருக்கும், அதுதான் எடுத்தாகணும் அப்படின்லாம் கிடையாது. நிறையா இருக்கும். நம்ம ஒரு மாடல் பார்த்துட்டு ஆர்டர் போட்டால் கூட வர வச்சு நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் ரேட் ₹1 கூட குறைக்க மாட்டாங்க. ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். ஏன்னா பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். பார்த்திங்கன்னா ரைட்டிங் டேபிள், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வீட்டில் இருந்தாலுமே பாப்பா ரொம்ப சுற்றி அதே தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இவங்க அடிக்கடி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து உடையுன்ட்டு நான் வந்து க்ளோஸிங் இல்லாமல், டோர் வந்து இல்லாமல் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்கோம். டோர் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அதே பார்த்துட்டு இருந்தாங்க. நியூ மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் கொஞ்சம் பழைய மாடலில் தான் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள். சரி நம்ம இருக்கிறதையும் பார்க்கணும் விடு, சரி ஒரு ஆசைக்காக எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். டைனிங் டேபிளும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஸ்டீலில் தான் இருந்துச்சு. உட்லேயும் தனியாகவே இருக்குது. சோஃபாவுமே வந்து உடன்லேயும் இருக்குது, குஷன் வச்சதுமே இருக்குது. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள், அப்புறம் ரொட்டேட்டிங் சேர் முதல்ல எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்றா நான் வந்து பொறுமையாகவே நான் வந்து காமிச்சிக்கிட்டு வரேன். அப்புறம் பெட்டு அந்த ஐட்டமும் இருக்குது. டீப்பா, அப்புறம் சோஃபாவுக்கு மேட்சா டீப்பாவும் இருக்குது. உடன்லேயும் இருந்துச்சு. டைனிங் டேபிள் வந்து உடன்லேயுமே இருந்துச்சு. ஒன்று ஒன்றாவே தனித்தனியாகவே நாங்கள் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் சிதம்பரம் அதை சுற்றி இருக்கவங்களா இருந்தால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கடையில் வந்து வாங்கிக்கோங்க. பாப்பா ஒன்றுமே விடலை, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் உட்பட எடுத்துகிட்டு இருந்துச்சு. இது இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்துச்சு. எல்லா ஃபர்னிச்சரையுமே பாப்பா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன இடம் தான், ஆனால் ஃபுல்லாக அழகாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளே பாதி இடம் அடைச்சிருச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. டோர் வச்சது, டோர் இல்லாமல், அப்புறம் வந்து 2 ரேக் உள்ளது, சிங்கிள் ரேக் உள்ளது, அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. நிறைய ரேக் உள்ளது, இல்லை ஒரு ரேக் உள்ளது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடலில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க நிறைய ஸ்டாக் வந்துச்சு. அப்போ தான் வந்துருந்துச்சுன்றதுனால நமக்கு நிறைய வந்து எடுக்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. இதே நாங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட இல்லை, ஆமாம் 1 இயர், கரெக்டாக 1 இயர் முன்னாடி போயிருந்தோம். அப்போ அவ்வளோவா இல்லை. இது பார்த்திங்கன்னா குட்டிய ஃபைல்ஸ் அதெல்லாம் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பீரோ. நம்ம வந்து பெட்ரூமில் வந்து ஆப்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து கட்டிலுக்கு பக்கத்தில் சின்ன இடம் இருந்தால் அதில் வச்சுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டீல் ரேக் பாருங்கள், இதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பீரோ தான். ஸ்டீல்லே இருந்துச்சு, உட்டுலே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சிங்கிள் டோர் உள்ளது கூட இருந்துச்சு. ஃபைல், முக்கியமான ஃபைல்ஸு, புக்ஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி கூட இருந்துச்சு. நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறோம், அப்படி இல்லை சின்ன பெட்ரூமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கட்டில் மட்டும் சில ரூமில் போடுவோம், பீரோக்கு இடமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 காட்டு நாங்கள் வந்து ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோம். இடம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் பீரோ வைக்க முடியல. அப்படி இருக்கிற இடத்துலலாம் இது நான் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே ரேக்லாம் அழகாக இருந்துச்சு. ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இங்கே.
பயப்படாமல் நம்ம வந்து இவ்வளோ காசு இவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். டோர் வந்து எவ்வளோ ஓப்பன் வந்து அழகாக டிசைனிங்கும் பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்டீல் பீரோ. அதில் இந்த ஆஷ் கலர் வந்து நல்லா இருந்துச்சு. 15,000 ஏதோ போட்டிருந்துச்சு. அந்த ஹைட் பாருங்கள் நல்லா இருந்துச்சு. கேப்பு நமக்கு வந்து ட்ரெஸ்ஸை அடுக்கி வைக்கிறதுக்கு கேப் கொஞ்சம் ஹைட்டு வந்து நல்லா அதிகமாகவே இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டீல் ரேக் கொஞ்சம் பெருசு, முன்னாடி காமிச்சது கொஞ்சம் சின்னது பெருசு. இந்த இதுதான் பாருங்கள் சிங்கிள் டோர் உள்ள பீரோ. சிங்கிள் டோர் தான் இருக்கும், நல்ல ஹைட்டு. சூப்பராக நம்ம வந்து மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து லாக்கர் மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வச்சு நம்ம சேஃப்டியாக நம்ம பெட்ரூமில் வச்சுக்கிற மாதிரி. இது ஃபுல்லாக வந்து ஸ்டீல்லையே கலர் ப்ளூ, அப்புறம் மயில் கலர், பர்பிள், அப்புறம் பிங்க், அந்த மாதிரி நல்லா அட்ராக்ஷனான கலராக பளிச்சுன்னு இருந்துச்சு கலரு. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா உட்டன்லேயே வந்து குஷன் வச்சது, உட்டன்லேயே குஷன் வைக்காததுமே இருக்குது. 2 மாடல்லையுமே இருந்துச்சு. அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பூஜா யூனிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒயிட் கலர் டோர் வச்சு சூப்பராக இருந்துச்சு. குட்டியாகவும் இருந்துச்சு, பெருசாகவும் இருந்துச்சு. பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ வச்சுக்கலாம். அதுவுமே இந்த சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மடக்கும்ல அந்த ஸ்டீல் கட்டில் அதுவுமே இருந்துச்சு. மடக்கி வச்சுப்போம் இல்லையா, ஸ்டீலில் வந்து ஒயர் வச்சு பின்னிருப்பாங்க. அந்த கட்டிலும் நிறைய அடுக்கி இருந்துச்சு. அது ஃபுல்லாக பிரிச்சுலாம் பார்க்க முடியாது, அதனால் அதை நான் எடுக்கலை. இது ஒரு பெரிய ஒரு பூஜா யூனிட்டு. நடுவில் வந்து டோரு, 2 பக்கமும் ரேக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சோஃபா. இது சோஃபா, பிளாஸ்டிக் சேரு, அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே. கிச்சன் ஸ்டாண்டு, அந்த ஐட்டம்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அப்புறம் ஸ்டீலில் வந்து சோஃபா. இதுதான் செம்மையாக இருந்துச்சு. போயிட்டு அதை வந்து பாப்பா திறந்து பார்த்துட்டு இருந்துச்சு. மயில் வந்து அப்படியே தோகையை விரிச்சிட்ருக்க மாதிரி அந்த மயில் கலர்லையே ஒரிஜினலாக நமக்கு வந்து மயிலே வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நின்று காட்சி அளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த பீரோவை பாருங்கள், இதில் ஒரு டிசைனிங் ப்ளைனாக இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனிங் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து பார்த்தாவே வந்து உங்களுக்கு வாங்கணும்னு தோணும். புதுசாக வாங்கணும் அப்படின்ற ஐடியா உள்ளவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நமக்கு ஒரு ஐடியா வரும் பார்க்கும்போது, இந்த டிசைன் வாங்கலாமா, இந்த கலர் வாங்கலாமா, இந்த ரேட்டில் பார்க்கலாமா, இல்லை உட்டனில் வாங்கலாமா, ஸ்டீலில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு பாப்பா. மயில் இருக்கிறது தான் திரும்பி வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி வேறு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த கிரைண்டர் வந்து டேபிள் டாப் தான், ஆனால் கீழே வந்து ஸ்டாண்டு உள்ளது. கீழே வந்து ஹைட்டாக ஸ்டாண்ட் இருக்கும், தரையிலே வச்சுக்கலாம். நம்ம டேபிள் டாப்னால் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தானே வைப்போம். இது நம்ம தரையிலே வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்க போனது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்கறதுக்காக 2 சம்பட டப்பா வாங்கணும், சில்வர் டப்பா. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபங்க்ஷன் டீச்சருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, லைஃப் லாங் வந்து அவங்க ஞாபகமாக வச்சுக்கிற பொருளாக இருக்கணும் அப்படின்றதுனால சில்வர் டப்பா வந்து 2 வந்து வாங்கணும். அப்புறம் வீட்டுக்கு சின்ன ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து வீடு நாளைக்கு பால் காய்ச்சிறாங்க அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால, முதல் நாள் அம்மா வந்து இதெல்லாம் எடுக்கணுன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து போயிருந்தோம். அம்மாவும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இது அம்மா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இது எடுக்கவே டைம் ஆகிடுச்சு. டைம் இருந்தனால பார்த்துட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு, பூ, அந்த பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் நிறைய முகூர்த்தம் இருந்துச்சு. அதனால் செம்ம ரஷ்ஷு கிடத்துருவே. ஒரு பொருள் கூட வாங்க முடியல. எல்லாமே அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து ஊருக்கு வந்து பால் காய்ச்ச போகிறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்னிச்சர்ஸ் மற்றபடி பாத்திரம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.